ஏமா யார் இந்த புலிகேசி மீச? பார்க்கவே ஆள் ஒரு மாதிரி இருக்காரு. ஏக்கா எல்லாருக்கும் வணக்கம்க்கா. எப்ப யாரு நீ? பிள்ளை பிடிக்கிறவனா? பிள்ளைலாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு சாயந்தரமா வாயேன். ஐயோ நான் பிள்ளை பிடிக்கிறவன் இல்ல, குறைஞ்ச விலையில இடம் விற்கிறவன். ஓ புரோக்கரா? ஏக்கா புரோக்கர் இல்லக்கா, ரியல் எஸ்டேட் ஓனரு. ஓனரா? முகரக்கட்டையை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையே. உங்களுக்கு எங்க ஊர்ல என்ன வேலை? கோயில் கொடைக்கு வந்தீராக்கும். அது நேத்தே முடிஞ்சிட்டே. கோயில் கொடைக்கு வரலக்கா, இடம் விற்க வந்திருக்கேன். எங்க கிட்ட குறைஞ்ச விலையில நிறைய இடம் இருக்கு. நீங்களா வந்து பாக்கீங்களா? பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்குவீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு தடவை வந்து பாருங்களேன். இப்ப யாரு பண்ணீங்க? திடீர்னு வந்து இடம் விக்கங்க. உன்னை நம்பி நாங்க எப்படிப்பா வர முடியும்? ஏக்கா அதான் சொன்னேன்லக்கா, ரியல் எஸ்டேட் ஓனர்னு. ஒரே ஒரு தடவை வந்து இடத்த பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ணாச்சி, இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு இப்ப எங்ககிட்ட வசதி கிடையாது. நாங்க அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுற ஆளுக்க பாத்துக்கிடுங்க. அதனால இங்க ஒண்ணும் தேராது. நீங்க வேற ஏதாவது ஊரை பாருங்களே. வசதி இல்லைன்னு ஏன் உங்களையும் நீங்க குறைச்சு பேசிக்கிட்டீங்க? உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான் நான் குறைஞ்ச விலையில இடத்த தாரேன். மாசம் 1000 ரூபாய் கட்டினா போதும், இடம் உங்களுக்கு சொந்தமாயிரும். உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்னு தான் நான் வந்திருக்கேன்க்கா. எல்லாரும் வந்து இடத்த பாருங்க. என்னது? மாசம் மாசம் 1000 ரூபாய் கட்டணுமா? 1000 ரூபாய்க்கு நான் எங்க போக? ஏக்கா அதான் மாசம் பெண்களுக்கு மகளிர் காசு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வருதுல்ல, அதை வச்சு இடத்த வாங்கிருங்க. ஒரு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வர்றது இவனுங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு போல. ஏக்கா அப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா, உங்க எதிர்காலத்துக்காண்டி தானே சொல்லுதேன். ஒரு இடம் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்துல நல்ல யூஸ் ஆகும்க்கா. உங்க பிள்ளைகள் வளரும் போது நல்லா அவங்களுக்கு நீங்க ஒரு இடத்த கொடுக்கலாம்ல. அண்ணாச்சி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதுக்கு முன்னால உங்களை எங்கேயுமே நாங்க பார்த்ததில்ல. உங்க வீடு எங்க இருக்கு? உங்க ஊர் எங்க இருக்கு? உங்க கம்பெனி பேர் என்னது? ஒண்ணுமே தெரியாம உங்களை நம்பி நாங்க எப்படி இடம் வாங்க முடியும்? ஏக்கா நான் பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன்க்கா. என் கம்பெனி பேரு கோயந்தா ரியல் எஸ்டேட். கோயந்தா ரியல் எஸ்டேட்டா? ஆமாக்கா, கார் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் வந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போய் இடத்த காட்டுதேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இடத்த புக் பண்ணிக்கோங்கக்கா. 1000 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன சாச்சி? நீங்க பாட்டுக்கு துட்டை வாங்கிட்டு ஓடிட்டீர்னா என்ன செய்ய? ஏக்கா நீங்களாக்கா ஏமாறுவீங்க? உங்களெல்லாம் பார்த்தா ஏமாற ஆளுக்க மாதிரியா இருக்கு. நான் அப்படி இல்லை, ஏமாத்திட்டு ஓட மாட்டேங்க்கா. ஒரு அழகான வெள்ளை பேப்பர்ல நல்ல எல்லாத்தையும் எழுதி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருதேன்க்கா. பத்திரமா வச்சுக்கோங்க. இவரை பார்த்தா நல்லா படிச்ச ஆளு மாதிரி தான் தெரியுது. ஏமாத்துற ஆளு மாதிரி தெரியலையே. இவரை நம்பி போய் இடத்த பார்த்துட்டு வருவோமா? செல்வி சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வருது, வாரதும் தெரிய மாட்டேக்கி, போறதும் தெரிய மாட்டேக்கி. வந்த உடனே எடுத்து ஏதாட்டும் ஒரு செலவு பண்ணிருதோ. அதுக்கு பதிலா இடத்த வாங்கி போட்டா என்ன? சொல்றதெல்லாம் சரிதான். இடம்ங்கீரே, இடம் எங்க இருக்கு? ஏக்கா இடம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுக்கா, இங்கனுக்குள்ள பக்கத்துல தான் இருக்கு. 10 நிமிஷத்துல போயிடலாம். 10 நிமிஷத்துலயா? அப்படி என்ன ஊர் இருக்கு? அந்த ஊர் பேர் என்னது? ஏக்கா கோயந்தா நகர். அதுவும் கோயந்தாவா? மருமவளே, ரொம்பவும் சந்தேகப்படாத. அந்த மனுஷனை பார்த்தா தப்பு பண்றவர் மாதிரியே தெரியுது. ஏமாத்த மாட்டாரு. அவர் மூஞ்ச பார்த்தாலே நல்லவர் மாதிரி தான் தெரியுது. உனக்காண்டி உதவி செய்யறதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காரு. நீ என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு 1000 ரூபாய், எனக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல வருதுல. 2 இடத்த வாங்கி போடுவோம் மருமவளே. எத்த எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குதே. நம்ம ஊர்ல எல்லாம் இடம் ரொம்ப விலை விற்க ஆரம்பிச்சிட்டு இவர் வெறும் 1000 ரூபாய் சொல்லுதாரு. நம்ம எப்படி வாங்க? உனக்கு யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கு. அவர் தான் சொல்லுதாருல குறைஞ்ச விலைக்கு இடம் தாரேன்னு. பிறகு என்ன உனக்கு சந்தேகம்? எத்தே அது ஒண்ணும் இல்லத்தே. அவர் சொல்றத பார்த்தாலே பயமா இருக்கு. கோயந்தா ரியல் எஸ்டேட்டுங்காரு, கோயந்தா நகருங்காரு. அதனாலதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நீ இருக்க பத்தியா? ஒண்ணுக்கு லாய்க்கு கிடையாது. எல்லாத்தையும் சந்தேகப்படத்தான் செய்வ. அந்த ஊர் பேரு கோயந்தா நகரு. அதனால இந்த அண்ணாச்சி கோயந்தா ரியல் எஸ்டேட்னு அந்த ஊர்ல ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு? இப்ப தூத்துக்குடி பேக்கரி, தூத்துக்குடி ரெடிமேடு சில்க்ஸ், அது இதுன்னு தூத்துக்குடியில பேர் வைக்கலையா? அதே மாதிரிதான் இவர் வச்சிருக்காரு. எல்லாத்தையும் சந்தேகப்படாதீங்க. எல்லாரும் வாங்க, கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துருவோம். பொக்கவாய் தாத்தா, எல்லாரும் போக ரெடி ஆயிட்டோம். நீங்களும் வாரீரா? உங்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வருது, அதனால போறீங்க. எனக்கு எவன் போடுதான்? நான் வரல தாய்களா, நீங்களே போயிட்டு வாங்க. சரி, அப்ப எல்லாரும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஆமாட்டி, ஒரு இடத்த வாங்கி போடுவோம். என் பிள்ளைக்கு யூஸ் ஆகும். நல்ல என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பரிசா கொடுக்கலாம். ஆமாக்கா, எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துருவோம். நெட்டச்சி, நீ தான் நல்ல பெரிய வீடு பங்களா கணக்கா கட்டி வச்சுட்டல்ல, உனக்கு எதுக்கு இடம்? ஏக்கா வீடு கட்டினா என்னக்கா? மாசம் அக்கௌண்ட்ல வர்ற 1000 ரூபாயே புரோட்டாவும் பிரியாணியும் வாங்கி தின்னு காலி பண்ணிடுதேன். அதுக்கு பதில் ஒரு இடத்த வாங்கி போட்டா நல்லது தானே. ராமு சந்தோஷப்படுவாருக்கா. நானும் வாரேன். சரி, அப்ப எல்லாரும் ஒரு வழியை முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? அண்ணாச்சி, நாங்க எல்லாரும் வாரோம் அண்ணாச்சி. ரொம்ப சந்தோஷம்க்கா. கார் அந்த அங்களுக்குள்ள நிக்கி பாருங்க. வாங்க எல்லாரும் ஏறி போவோம். எங்க வீட்டுக்காரு நேத்து தான் என்னைய ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஒரு வேலையும் ஒழுங்காவே செய்ய மாட்டேக்க, எதனாலும் ஏடா கூடமா செஞ்சு வச்சிருதுன்னு ஏசினாரு. இன்னைக்கு ஒரு நல்ல இடத்த வாங்கிட்டு போய் கொடுத்து அவர் மூஞ்சில நல்ல கறியை பூச போறேன். நான்லாம் ஒரு இடத்த வாங்கி அப்படியே சும்மா போட மாட்டேன்ப்பா. ஒரு நல்ல அழகா பங்களா கணக்க ஒரு வீட்டை கெட்டி போட்டு அந்த வீட்டு வாசல்ல ஒரு 4 காரை கொண்டு நிறுத்தணும்.
வீட்டுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் பூலை கெட்டி போட்டுட்டு நல்லா போய் படுத்துக்கிட்டு நீச்சல் அடிக்கணும். எந்நேரமும் இந்த இட்லி கடையில வெக்கைக்குள்ளேயே கிடந்து கிடந்து மனுஷனுக்கு டென்ஷனா இருக்குப்பா. டென்ஷனை குறைக்கணும்னா நல்ல ஸ்விம்மிங் பூல்ல போய் நீச்சல் அடிச்சா தான் சரியா இருக்கும். இவங்களுக்குலாம் 1000 ரூபா கிடைக்க, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்க. நம்மளுக்கும் 1000 ரூபா கிடைச்சா நல்ல சாக்லேட்டா வாங்கி திங்கலாமே. அண்ணாச்சி 10 நிமிஷத்துல இடம் வந்துரும்னு சொன்னீரு. வண்டியில ஏறி 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டே, இன்னும் இடம் வந்த மாதிரி தெரியல. உங்க இடம் எங்க இருக்கு? எதுவும் காட்டுக்குள்ள கொண்டு காட்ட போறீரோ? இந்த ஒத்த ரோசை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போலயே. இந்த மனுஷன் நம்மளுக்காண்டி காரெல்லாம் வச்சு கூட்டிட்டு போய் ஒரு குறைஞ்ச விலையில இடத்த நம்மளுக்கு கொடுக்கணும்னு பாக்காரு. அதுக்கு எடுத்து விட்டுருவா போலயே. ஆமாட்டி மாலா, இடம் என்ன ஓடிய போயிட போகுது. நீ சும்மா கடை 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 12-13 நிமிஷத்துல வந்துரும். ஏக்கா இந்த ஜூஸை குடிங்கக்கா, ரொம்ப தாகமா இருப்பீங்க. ஜூஸை குடிச்சு முடிச்ச உடனே இடம் வந்துடும். தாகமா இருக்கே, என்ன செய்யன்னு பார்த்தேன். நல்ல வேலை ஜூஸ் கொடுத்துட்டாரு. குடிச்சோம்னா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஊ ஊ ஏக்கா இது கூழ் இல்லக்கா, ஜூஸுக்கா. கூழுன்னு கத்தாதீங்க, ஜூஸ் குடிங்க, நல்ல குளிர்ந்தாப்புல இருக்கும். ஊ ஊ ஏக்கா 80 ரூபா கொடுத்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் நல்ல கூலிங்க வேணும்னு ஃப்ரிட்ஜில் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன கூழுங்கீங்க? கூழ் மட்டும் தான் குடிப்பீங்களோ? எப்ப அவ கூழுன்னு கத்தல, ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஜூஸ் பாட்டில் எங்க இருக்குன்னு பாரு. அவ வாயில வச்சு அடைச்சு வச்சிருக்க, பிற கத்தாம என்ன செய்வா? ஐயோ சாரிக்கா, வண்டி ஓட்டிக்கிட்டே கொடுத்தோம்ல, அதான் பார்க்காம கொடுத்துட்டேன் போல, சாரிக்கா. ஓ சும்மாவே விட மாட்டேன். ஏக்கா என்னக்கா சொல்லுதீங்க? அதான் ஜூஸ் கொடுத்துட்டோம்ல, குடிங்களேன். வாங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கோரும், கார் கண்ணாடியெல்லாம் உடச்சிக்கிட்டு உங்க வீட்டில் போய் விழுந்துருவீரு. இம்மா தெரியாம நடந்த இந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டதுமா, மன்னிச்சிருத்தாயே. போனா போதுன்னு மன்னிச்சு விடுதேன். சரி தங்கச்சி, ஜூஸ் குடிமா. எம் 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 எம். ஏக்கா உங்களுக்கு மட்டும் கிடையாதுக்கா, எல்லாருக்கும் கொடுங்க. ஆளு கொஞ்சம் குடிங்கக்கா, எல்லாரும் மறக்காம குடிச்சிருங்க. ஏட்டி எங்களுக்கு கொஞ்சம் தாங்க, நீங்களே எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிடாதீங்க. எனக்கெல்லாம் ரொம்ப தண்ணி தாகமா இருக்குப்பா. எனக்கு இருக்கிற தாகத்துக்கு நான் 2 பாட்டில் ஜூஸ்னாலும் மடக்குன்னு குடிச்சிருவேன். ஐயா பாவமே, எல்லாரும் இருக்கீங்களேன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கேன். ஜூஸ் நல்லா இருந்துச்சு, வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு ஜூஸ் குடிச்சாச்சு. லட்சுமி ஆண்டி, நீங்க குடிச்சிட்டு எனக்கு ஜூஸ் தாங்க. அது எப்படிமா, வரிசையா தானே ஒவ்வொருத்தரா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா நீ தான் கடைசி. நாங்களாம் குடிச்சிட்டு தான் உனக்கு தருவோம், நீ வெயிட் பண்ணு. ராதா குடிச்சிட்டு தா, எவ்வளவு நேரம் குடிச்சுக்கிட்டே இருக்கே? தாங்க சீக்கிரம் தாங்க, அடுத்து நான் தான். சிம்ரன் நீ குடிச்சிட்டு அடுத்த ரவுண்டு அனுப்புன்னு நாங்களாம் குடிக்கும். அவ்வளவுதான், காலி பண்ணிட்டேன். எனக்கே காணல, இதுல அடுத்த ரவுண்டு வேற தரணுமாக்கும். அட கடவுளே, இந்த பிள்ளை எல்லாத்தையும் குடிச்சிட்டே. அவ சொன்ன மாதிரியே லட்சுமி அக்கா அடுத்து அவ குடிச்சிருந்தாலும் கடைசி ஆளு நம்மள வந்திருப்போம். நம்ம நிறைய குடிச்சிருக்கலாமே. நான் தானே முட்டாத்தனம் பண்ணிட்டேன். வருஷப்படி மறுபடியும் அடுத்த ரவுண்டு வரும்னு நினைச்சுல கொடுத்து தொலைச்சிட்டேன். இப்ப எல்லாத்தையும் குடிச்சிட்டாலே. ரொம்ப நன்றி ராதா ஆண்டி. என்னன்னு தெரியலையே, திடீர்னு ரொம்ப தூக்கமா வருது. மாலாக்கா என்ன தூக்கம் வருதுங்கீங்க? ராத்திரி தான் நல்ல வீட்டில் தூங்கியிருப்பீங்கல்ல. ஓ ஓ, ஓ, என்ன எனக்கும் தூக்கமா வருது. நானும் தூங்க போறேன். என்ன இருந்தாக்கள் 2 பேரும் தூங்கிட்டாளுங்க. அவளுக்கு தூங்குறத பார்த்த உடனே எனக்கு தூக்கம் வந்துட்டே. சரி நானும் கொஞ்ச நேரம் தூங்குதேன். இடம் வந்தோன்னு எழுப்புங்க. அண்ணாச்சி ஜூஸ் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இடம் வந்துரும்னு சொன்னீரு. என்னன்னு தெரியல செல்வி, திடீர்னு எனக்கு தூக்கமா வருது. உனக்கு தூக்கம் வருதா? அடி பாவி, கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டாலே. நம்மளுக்கு தூக்கம் வருது, சரி நம்மளும் தூங்குவோம். நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆயிட்டு, ஜூஸ்ல தூக்க மருந்து கலந்து கொடுத்தாச்சு. எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க. இப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சும்மா இடத்த காட்டுன்னு இருப்பாளுங்க. இடம் என்ன எங்களுக்குள்ள பக்கத்துலயா இருக்கு, இன்னும் 3 மணி நேரம் போகணும். இவளுகளை சமாளிக்க முடியாது. அதுக்கு தான் ஜூஸ்ல தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்தேன். கோயிந்தா கோயிந்தா. 3 மணி நேரத்துக்கு பிறகு எப்பா, ரொம்ப நேரம் தூங்குன மாதிரில இருக்கு. கண்ணு அசந்துட்டேன் போலயே. என்ன இது, 10 நிமிஷத்துல இடம் வந்துரும், 15 நிமிஷத்துல இடம் வந்துரும் நீரு. இன்னும் இடம் வந்த பாடு இல்ல. எங்க இருக்கோம் நம்ம இப்போ? ஏக்கா வண்டியில ஏறி 15 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே இடம் வந்துட்டுன்னு கேட்கீங்க. இந்த வந்துட்டுக்கா, வண்டியை நிறுத்த போறேன், இருங்க இறங்கிடுவோம். அப்படியா, இடம் வந்துட்டா சரி நிறுத்துங்க, எல்லாரும் இறங்குவோம். ஏக்கா இந்த இடம் தான் நம்ம இடம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கனாலும் சுத்தி பாருங்கக்கா. சுத்தி பார்க்க இங்க என்ன இருக்கு? இது என்ன பொருட்காட்சியா? அண்ணாச்சி, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீடு ஒன்னையுமே காணும். வெறும் பொட்டல் காடல்ல கிடக்கு. ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இதை பார்த்தா பொட்டல் காடு மாதிரியே இருக்கு. இது நல்ல டெவலப்பான ஏரியாக்கா. டெவலப்பான ஏரியாவா? டெவலப்பான ஏரியானா வீடு ஒண்ணும் இல்ல, கடை கண்ணி ஒண்ணும் இல்ல. வெறும் காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு டெவலப்பான ஏரியான்னு சொல்லுதீரு.
ஏக்கா நீங்க நினைக்கிறது தப்பு. இந்த இடம் பூரா வித்து போயிட்டுக்கா. நீங்க நிக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்கூல் வருது, வலது பக்கம் ஒரு பெரிய காலேஜ் வருது, இடது பக்கம் ஒரு பெரிய கோயில் வருது, நடுவுல ஒரு ஷாப்பிங் மால் வேற வருது, இந்த இடத்துல ஒரு பார்க் வருது, ஒரு அழகான சினிமா தியேட்டர் வருது, அது இதுன்னு இந்த இடத்துல ஏகப்பட்ட ஐட்டம் வருதுக்கா. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் இருக்காது. நான் உங்களுக்காண்டி இந்த இடத்த செலக்ட் பண்ணி வித்துருக்கேன். நீங்க அதனால நல்லா அழகா வாங்கலாம் தெரியுமா? அப்படியா? இதெல்லாம் வருதாக்கும்? ஆமாக்கா, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன். இங்க அது மட்டும் இல்ல, நீங்க நிக்கீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ரேஷன் கடை கூட வருதுக்கா. என்னது, நம்ம தெருவுக்குள்ளே ரேஷன் கடை வருதா? பரவாயில்லையே. அப்ப இவ்வளவு வசதி இருக்கா? அப்புறம் விலை எவ்வளவு? ஏக்கா நான் என்ன வேலை உங்ககிட்ட கூடயா சொல்ல போறேன்? நான் தான் முதலே சொல்லிட்டோம்ல, மாசம் 1000 ரூபா அவ்வளவுதான்க்கா. என்ன அண்ணாச்சி, மாசம் 1000 ரூபா மாசம் 1000 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீரு? மாசம் 1000 ரூபான்னு மொத்த விலைன்னு ஒண்ணு இருக்கும்ல, இடத்துக்கு எவ்வளவு விலை? ஏக்கா அப்படி மொத்த விலையெல்லாம் கேட்காதீங்கக்கா, பயந்துருவீங்க. ஆளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபா கொடுத்தா போதும். நீங்க முதல்ல மட்டும் இந்த மாசம் மட்டும் 2000 ரூபா கொடுத்துருங்க. 2000 ரூபா கொடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு அடுத்த மாசம் கூட கொடுக்க வேண்டாம், அது அப்படியே விட்டுருதே. அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபா கொடுத்தா போதும்க்கா. என்னது, 2000 ரூபா கொடுத்து புக் பண்ணணுமா? 2000 ரூபா எங்கிட்ட எங்க இருக்கு? ஏக்கா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிடலாம்க்கா, முதல்ல இடத்த சுத்தி பாருங்க. பாக்கோம் அண்ணாச்சி, எங்கிட்ட அவ்வளவு பெரிய காசெல்லாம் கிடையாது. நாங்க சுத்தி பாக்கோம், இருந்தா வாங்குதோம், இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு போயிருவோம். எங்களை கொண்டு ஊர்ல விட்டுருங்கண்ணே. ஏக்கா நல்லா யோசிச்சுக்கோங்க, இத மாதிரி இடம் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஸ்கூலு, காலேஜ், ஷாப்பிங் மாலு, கோயில், அது இதுன்னு எல்லாமே இந்த இடத்துலயே வருது. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இங்கேயே இருக்கு. இவ்வளவு வசதியோட உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. மெட்ராஸ் மாதிரி ஆக போகுதுக்கா இந்த இடம், நீங்க விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா ஊனெல்லாம் கிடையாதுக்கா, துட்ட பார்க்காதீங்க, பேசாம வாங்கி போடுங்க. அண்ணாச்சி, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பரவாட்டி சொல்லுதோம். ஆமா அண்ணாச்சி, நாங்க சுத்தி பார்க்கோம். உங்களுக்கு கால் வலிக்க போகுது, நீங்க வேணா போய் ஒரு வாரமா போய் உட்காருங்க. சரிக்கா, நான் காருக்குள்ள போய் உட்காந்துருக்கேன். எல்லாரும் இடத்த பார்த்துட்டு சொல்லுங்க, வாரேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த இடத்துல வந்து நின்ன உடனே நல்ல குளிர்ந்த காத்து அடிக்கி, நல்ல சிலு சிலுன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மத்தியான வெயிலுக்குள்ள எப்படி இந்த இடத்துல மட்டும் குளிர்ந்த காத்து அடிக்கி? ஆச்சரியமா இருக்கே. இந்த குளுன்னு அடிக்கிற காத்த பார்த்தா பீச்சில் அடிக்கிற மாதிரி இருக்கு. அங்கதான் நல்ல குளிர்ந்தாப்புல இருக்கும். அதனால தாண்டி சொல்லுதேன், இந்த இடத்துல வீட்டை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும், குளு குளுன்னு இருக்கும், எந்நேரமும் காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஃபேனு ஏசி ஒன்றும் வேண்டாம், செலவு மிச்சம் தானே. ஆமா அத்தை பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். இந்த இடத்துல வீடு கட்டிட்டோம்னா ஃபேன் வாங்குற செலவு கிடையாது நம்மளுக்கு. என்ன, இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சாச்சா? ஆமாட்டி, இந்த இடத்துல இடம் வாங்கியே தீரணும். எப்படி ஏசி போட்ட மாதிரி காத்து அடிக்கி பாரு. இது மாதிரி காத்து எங்கேயாவது நம்ம ஊர்ல பார்த்திருக்கியா? ஆமத்தே, காத்து சூப்பரா அடிக்கி. ஆனா எனக்கு என்னமோ பீச்சில் நிக்கிற மாதிரியே இருக்குதே. மாலா, உனக்கும் அப்படியே தோணுது? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. நான் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பீச்சில் நிக்கிற மாதிரியே இருக்கேன்னு. உனக்கும் அதே மாதிரி தோணி இருக்கு பாரு. உனக்கு எல்லாம் சந்தேகம் தான் மருமகளே. நான் இந்த இடத்துல இடம் வாங்கத்தான் போறேன். உனக்கு எப்படி வசதி? இடம் வாங்குறது சரிதான். அந்த ஆளு 2000 ரூபா கேட்காரு. மாசம் தொட்டு 2000 ரூபா கொடுத்துடணுமா? அதுவும் இன்னைக்கே கொடுத்து புக் பண்ணிடணுமா? அதுக்கு பிறகு மாசம் 1000 ரூபா கொடுத்தா போதுமா? அதுக்கு பதிலாக அடுத்த மாசம் கொடுக்க வேண்டாமா? 2000 ரூபாயா? 2000 ரூபா யார்கிட்ட இருக்கு? மகளிர் துட்டு 1000 ரூபா வந்துச்சு. வந்த அன்னைக்கே எடுத்து என்னமோ வாங்கிட்டனே, அந்த துட்டு கூட இல்ல. இப்ப 1000 ரூபாயே எவட்டையாவது கேப்பமானு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆளு 2000 ரூபாயா கேட்காரு. 2000 ரூபா கொடுத்தாதான் இடத்த புக் பண்ணி தருவாராம், இல்லைன்னா கிடையாதான். அதுவும் கையோட கொடுத்துடணுமா? இருக்கிற ஆளுக்கு கொடுத்து இடத்த வாங்குங்கட்டி, இல்லாத ஆளுக்கு இருக்கிற ஆள்கிட்ட வாங்கிக்கோங்க, பிறகு திருப்பி கொடுத்துக்கிட வேண்டியதானே. எல்லாம் சரிதான் இழிச்சக்கா. நம்ம கூட்டத்துல யாரு 2000 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு அலைவா? சொல்லுங்க பாப்போம். நம்ம கூட்டத்துல இருக்கிறதுலயே பெரிய பணக்காரி சிம்ரன் மட்டும்தான். அவதான் துட்டு வச்சிருப்பா. அவட்ட வேணா கேட்டு பாப்போமா? அவட்ட வாங்கிட்டு பிறகு வீட்டுல போய் திருப்பி கொடுத்துருவோம். எல்லாம் சரிதான். முதல்ல இடம் வாங்க போறோம், அது அவட்ட துட்டு வாங்கியே வாங்கணும், நம்ம துட்டுல தானே வாங்கணும். நம்ம கையில துட்டு இருந்தா நம்ம ஏன் அவட்ட போய் கேட்க போறோம்? இப்போதைக்கு வாங்கி கொடுப்போம், பிறகு வீட்டுல போனோன்னு அவகிட்ட துட்டை திருப்பி கொடுத்துருவோம். சரி, அப்பனா சிம்ரன்ட்ட கேட்டு பாப்போம். அவ கேட்ட உடனே தூக்கி கொடுத்துருவா. இருந்தாலும் கேட்க ஒரு மாதிரி இருக்கே. நான் வேணா கேட்டு பார்க்கண்டி, அவட்ட வாங்கி கொடுப்போம், பிறகு வீட்டுல போனோன்னு அவளுக்கு எல்லாரும் மறக்காம திருப்பி கொடுத்துருவோம். அதான் சரி, முதல்ல நம்ம சிம்ரன்ட்ட கேட்டு துட்டை வாங்கி கொடுத்துருவோம். வீட்டுக்கு போனோன்னு அவட்ட திருப்பி கொடுத்துருவோம். வீட்டுல ரெடியா துட்டு வச்சிருக்கீங்களாக்கும்? ஏன்ட்டெல்லாம் கிடையாதுப்பா. எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு பார்க்கணும். யார்கிட்டயாவது கடன் வாங்கி தர சொல்லிதான் வாங்கி இவட்ட கொடுக்கணும்.
நீ கடன் வாங்கினாலும் சரி பேங்க்ல இருந்து எடுத்து கொடுத்தாலும் சரி என்னனாலும் செஞ்சுக்கோ. ஆனா வீட்டுக்கு போனோன்னு துட்டை மட்டும் திருப்பி கொடுத்துரு. அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா சரியா வராது. ஆட்டோ ஆட்டோ வீட்டுக்கு போய் பார்த்து எடுத்து கொடுத்துருதேன். என்னடி இது, அந்த ஆளு அது வரும் இது வருங்காரு. ஆனா இடத்த பார்த்தா வெறும் பொட்டல் காடா கிடக்கு. இன்னைக்கு தாக்கா பொட்டல் காடா கிடக்கு. அதான் அந்த ஆளு சொன்னார்ல, இன்னும் 10 நாள்ல அதை கட்ட போறாங்க இதை கட்ட போறாங்கன்னு. ஷாப்பிங் மாலு தியேட்டர் எல்லாம் நம்ம தெருவுக்குள்ளேயே வருதுக்கா. அப்ப எப்படி இந்த இடத்த விட முடியும்? பிறவு நிக்க கூட இடம் இருக்காது. எல்லாம் கட்டிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தெரு எங்க இருக்கு வீடு எங்க இருக்கு நம்மளே தேடித்தான் வரணும். எனக்கெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல ரேஷன் கடை வந்துரும்னு சொன்னார்ல, அதுலயே பிடிச்சு போச்சுப்பா. எல்லாரும் இங்க இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாக்கா, நாளை எப்படியாவது வாங்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்குறது சரிதான். எல்லாரும் நல்ல ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு பிறகு முடிவு பண்ணுங்க. ஏக்கா இடத்துல சுத்தி பார்த்து முடிச்சிட்டீங்களாக்கா? புக் பண்ணிடுவோமா? ஆமா அண்ணாச்சி, சுத்தி பார்த்துட்டோம். ஏக்கா யார் யாருக்கு எந்த எந்த இடம் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களாக்கா? அட்வான்ஸ் தாரீங்களா? அண்ணாச்சி எல்லாருக்குமே இடம் வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீங்க 2000 ரூபாய் கேட்கீரே. 2000 ரூபாய் எங்கிட்ட எங்க இருக்கு? ஏக்கா இதே மாதிரி இடம் யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த இடத்துக்கு ரொம்ப கிராக்கியா இருக்கு. நீனு போட்டி போட்டுக்கிட்டு வாங்க வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல அவ்வளோ இடமும் வித்துரும். நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இடம் கிடைக்காது பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் சொல்லுதேன், முதல்ல புக் பண்ணிருங்க. எல்லாம் சரிதானே, நீங்க சொல்றது பூரா எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா கையில 2000 ரூபாய் இல்லையே, அதான் தவிச்சுக்கிட்டு வாரோம். ஏக்கா துட்டு இல்லைன்னா யார்கிட்டயாவது இருக்கிற ஆள்கிட்ட வாங்கி எங்கி கொடுங்கக்கா. பிறகு இடம் காலி ஆயிரும். அதுக்கு தான் சொல்லுதேன், நீங்க கொடுத்துட்டு பயப்பட வேண்டாம். நான் அழகா வெள்ளத்தால எழுதி தரேன்னு சொல்லியிருக்கோம்ல, நல்லா எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும். சரி அண்ணாச்சி, நீங்க எங்களுக்காண்டி இவ்வளவு தூரம் செய்யுதீங்க. நாங்க உங்களை அப்படியே விட மாட்டோம். நாங்க உங்களுக்காண்டி எப்படியாவது இந்த இடத்துல இடம் வாங்கிருந்தோம் அண்ணாச்சி. துட்டு ஏற்பாடு பண்ணி தாரோம். சரிக்கா, இன்னொரு 10 நிமிஷத்துல எப்படியாவது காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. என்ன நேரம் ஆயிட்டு பாத்தீங்களா? கிளம்பணும். சரி அண்ணாச்சி, நாங்க பேசிட்டு சொல்லுதோம். இந்த பொம்பளையில சரியான லூசா இருக்காளுங்க. இவளுகளை ஏமாத்துறது இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இவங்க ஊரையே ஒரு 10 ரவுண்ட் அடிச்சு ஒரு 3 மணி நேரம் வண்டியிலேயே சுத்தி காட்டி கூட்டிட்டு வந்து பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த பூரம் பேசிட்டேன். இவளுகளும் வாங்க தயாராயிட்டாளுங்க. எப்படியாவது இவளுக்கு தலையில அவ்வளத்தி கட்டிட்டு அட்வான்ஸ் சொல்லி துட்டை வாங்கிட்டு ஓடிடணும். அவ்வளவுதான். இனிமே யாரும் இந்த ஏரியா பக்கம் வரப்போறா? இந்த இடத்துல அது வருது இது வருதுன்னு சொன்னோன்னா அப்படியே நம்பி ஏமாந்துட்டாளுங்க. வெறும் பொட்டல் காடா கிடக்கே, இங்க எப்படி அதெல்லாம் வரும்? அதுவும் 10 நாள்ல வருதுன்னு சொன்னா உடனே நம்புதாளுங்க. இவ்வளவு ஏமாலியாவா இருப்பாளுங்க. அண்ணாச்சி என்ன யோசிக்கீங்க? ஒன்னும் இல்லக்கா, நீங்களா துட்டு இல்லைன்னு சொன்னீங்களே, அதை என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலையே படாம போங்க அண்ணாச்சி. நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு ஏதாட்டும் ஒரு நல்ல முடிவை சொல்லுதோம். எப்படியும் நாங்க இடம் வாங்கிடுவோம். நீங்க வருத்தப்படாதீங்க. அப்படியாக்கா? சரி சரி, எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே சொல்லுதேன். இந்த ஆளு வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. துட்டுக்கு என்ன செய்ய? என்கிட்டயும் துட்டு இல்லையே, எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கே ஒயாம செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால கையில துட்டு இல்லாம கிடக்கு. இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேனே. மாலா, சிம்ரன்ட்ட துட்டு கேட்க போறேன்னு சொன்னேன்ல, கேட்டு பாத்தியா? நான் எங்க துட்டு கேட்டேன்? நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் இங்கே வந்துட்டோம். அவளை தானே, அவளை போய் பார்க்கவே இல்லையே. அவள் எங்கன்னு எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்பா. பார்த்து கேட்கணும். சிம்ரன்ட்டு நான் இது வரைக்கும் துட்டு கேட்டதே இல்லை. எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கே. சிம்ரன்ட்ட துட்டு கேட்டதே இல்லையா? அவதான் கேட்ட அள்ளி அள்ளி கொடுப்பாள்ல உனக்கு. நீ ஏன் கேட்காம இருக்கே? அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது பணக்காரின்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிள்ளை ஓடி வந்துட்டு நினச்சிதான் நாங்கள் வீட்டில் வச்சு காப்பாற்றினோம். அதுக்கு பிறகுதான் அவள் பணக்காரின்னு தெரிஞ்சுது. அதுக்காண்டி அவட்ட போய் நான் துட்டு கேட்க முடியுமா? கேட்டேன்னு அசிங்கம். அதனால நான் அவட்ட துட்டு கேட்கறதே கிடையாது, கேட்கவும் மாட்டேன். நீ கேட்டாதான் தருவா, நாங்க கேட்டா தருவாளா இல்லையான்னு தெரியலையே. அதெல்லாம் தருவா. அவள் யார் கேட்டாலும் என்ன வேணாலும் உதவி செய்வா. கேட்டு பாருங்க, தருவா. சரி, அப்பனா நானே கேட்டு பார்க்கேன். சரி டி, அப்பனா எல்லாரும் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தா வாங்குவோம். இல்லைன்னா பெசாட்டுக்கு போயிருவோன்னே. ஐயோ, நான்லாம் இந்த இடத்த விட மாட்டேன்ப்பா. எப்படியாவது வாங்கிடுவேன். கையில துட்டு இல்லைன்னா பரவாயில்ல, சிம்ரன் தரலன்னா கூட பரவாயில்ல. கழுத்துல கிடக்கிற சங்கிலி அவுத்து கொடுத்தாது வாங்கிடுவோம்ல. எம்மாடி, அவசரப்பட்டு கழுத்துல கிடக்கிற சங்கிலியெல்லாம் அவுத்து கொடுத்துறாதடி. உங்க வீட்டுக்காரர் சண்டைக்கு வர போறாரு. அதெல்லாம் செய்யாத. எப்படியாட்டும் நம்ம துட்டு ரெடி பண்ணி வாங்குவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க்கா. எப்படியாவது வாங்கிடுவேன் அப்படிங்கறது தான் அப்படி சொன்னேன். நீ பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு வயித்த கலக்குது. வாங்க போவோம். கடவுளே, சிம்ரன் பிள்ளை எப்படியாவது கேட்ட உடனே காசை தூக்கி கொடுத்துடணும். நல்ல இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டோம்னா நல்ல அழகா ஒரு வீட்டை கட்டி வாடகை கூடலாம். ஏப்பா தொப்பி போட்ட தம்பி, மொத்தம் 8 பேருப்பா. 8 பேருக்கு ஆளுக்கு 2000 போட்டு 16000 அனுப்பியாச்சு. அக்கௌண்ட்ல வந்துட்டான்னு பார்த்துக்கோப்பா. அக்கௌண்ட்ல 16000 வந்துட்டு. தூக்க மாத்திரம் வாங்கின செலவு, ஜூஸ் வாங்கின செலவு, வண்டிக்கு பெட்ரோல் போட்ட செலவு, இதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் போயிட்டு மிச்சம் 15000 நம்மளுக்கு லாபம்.
துட்டு வந்துட்டுக்கா, பார்த்துட்டேன். பிறவு ஏன் யோசிச்சுக்கிட்டே நிக்கீங்க? எங்களுக்கெல்லாம் எழுதி தரேன்னு சொன்னீங்கல்ல, அது எழுதி தாங்க. நான் சொன்ன சொல்ல தவற மாட்டேங்க்கா. எல்லாருக்கும் அழகா வெள்ளை பேப்பர்ல எழுதிட்டோம்ல. அப்படியா அண்ணாச்சி? ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் தாங்க. இந்தாங்கக்கா, எல்லாரும் பேரையும் போட்டு தனித்தனியா எழுதியிருக்கேன். அவங்கவுங்க பேப்பரை வாங்கிக்கோங்க. கொண்டாங்க அண்ணாச்சி, நான் எல்லார்ட்டையும் கொடுக்க. ஆஹா, எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கோம். எங்க வீட்டுக்கார்ட்ட போய் முதல்ல காட்டணும். அவர்கிட்ட போய் சொல்லி மூஞ்சில கரிய பூசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரிக்கா, எல்லாரும் கிளம்புவோமா? ஆமாம் ஆமாம், நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் வீட்டில் கொண்டு விடுங்க. சரி, எல்லாரும் வாழ்க வளமுடன். கோயந்தா கோயந்தா. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என்னுய தந்து காப்பேன். என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். அடே புருஷா, உன்னை வெல்வேன். சவால் வேண்டாம், உன்னை ஜெயிப்பேன். என்ன லட்சுமி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. இது வெற்றி பாட்டுங்க, அப்படித்தான் இருக்கும். என்ன உன் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? என்ன வெற்றி கிடைச்சது உனக்கு? இங்க பாத்தீங்களா கையில என்ன இருக்குன்னு? கையில் பேப்பர் தானே இருக்கு. பேப்பரா? வெறும் பேப்பர் கிடையாது, இடம் வாங்கியிருக்கிற பத்திரம். என்னது, இடம் வாங்கியிருக்கிற பத்திரமா? ஆமா, என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாதுன்னு நேத்து என்ன பேச்சு பேசுனீரு. இன்னைக்கு வாங்கிட்டோம்ல, உங்க மூஞ்சில கரிய பூசணும்னு தான் இந்த இடத்த வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லுத? இடம் வாங்கிட்டு வந்தியா? எங்க போய் வாங்கிட்டு வந்த? எல்லாம் இந்த பத்திரத்துல இருக்கு, டீடைல்ஸ் படிச்சு பாருங்க. கொண்டா பாப்போம். இந்தாங்க மிஸ்டர் சின்ன தம்பி பிரபு, படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னது இது? வெள்ளத்தாள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. இது இடப்பத்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன எல்லாம் நல்ல வட்ட வட்டமா அழகழகா போட்டிருக்கா? படிச்சு பாருங்க. இந்த இடத்தை லட்சுமி அக்காக்கு நான் விற்கிறேன். கோயந்தா கோயந்தா. என்னடி இது? ஊரையும் காணும், பேரையும் காணும், ஒன்னையும் காணும். இந்த இடத்த லட்சுமிக்கு விற்கேன்னு போட்டிருக்கு. எந்த இடம்? அது எங்க இருக்கு? என்ன ஒன்றும் தெரியலையே. அது எல்லாம் ஞான கண்ணுக்கு தான் தெரியும், உங்களை மாதிரி பூனை கண்ணுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. என்னட்டி உளருத? எங்கட்டி போய் இடத்த வாங்கின? நாங்க எல்லாரும் மத்தியானம் மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா, அப்போ ஒரு ஆள் வந்து கார்ல கூட்டிட்டு போனாரு. கார்லையா? எங்க போனீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கார்ல ஏறினோடனே தூங்கிட்டோமே. தூங்கிட்டீங்களா? என்னன்னே தெரியலங்க, ஜூஸ் குடிச்சோமா, குடிச்ச உடனே தூக்கமா வந்துட்டு. ஜூஸ் குடிச்ச உடனே தூக்கம் வந்துட்டா? பிறவு? அந்த அண்ணாச்சி நல்ல மனுஷன், எங்க யாரையும் எழுப்பவே இல்லை. கரெக்டா நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்தோடனே எக்கா இடம் வந்துட்டுன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு நாங்களாம் முழிச்சோம். சரி, இடம் எந்த ஊர்ல இருக்கு? கோயந்த நகரு. கோயந்தா நகரா? ஆமாங்க, இடம் வெறும் பொட்டல் காடா தான் கிடந்துச்சு. ஆனா அந்த இடத்துல நல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஸ்கூலு, சினிமா தியேட்டரு, அதுக்கு பிறகு காலேஜ், கோயில், அது இதுன்னு எல்லாமே வருதா. அதுவும் இன்னும் 10 நாள்ல கட்ட ஆரம்பிக்க போறாங்களாம். இடம் எங்க இருக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. எந்த இடத்துல இருக்கு? நாங்க போனோம்ல, அங்கதான் இருக்கு. அதான்டி, நீங்க எங்க போனீங்க? ஏங்க அவர் கார்ல கூட்டிட்டு போனார்லங்க, அங்கதான் போனோம். அடிய கிறுக்கி, என்னைய போட்டு குழப்பாத. வெறும் பேப்பர்ல தான் எழுதி கொடுத்தானா? துட்டு எதுவும் கொடுத்தீங்களா? சும்மா எப்படி இடத்த வாங்க முடியும்? எவன் தருவா இல்ல எவன் தருவான்னு கேட்க. ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்து இடத்த புக் பண்ணிருக்கோம். மாசம் மாசம் 1000 ரூபா கொடுக்கணும். ஆட கடவுளே, இவ எங்க போய் ஏமாந்துட்டு வந்தான்னு தெரியலையே. 2000 ரூபா கொடுத்துட்டியா இல்லையா? 2000 ரூபா கொடுக்காம எப்படி பத்திரம் எழுதி தருவாரு? அதெல்லாம் சிம்ரன்ட்ட கடன் வாங்கி எல்லாரும் கொடுத்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே இருந்த துட்டெல்லாம் பிறக்கி கொண்டு சிம்ரனுக்கு கொடுத்து கடன் அடைச்சிட்டோம்ல. இடம் எங்க இருக்குன்னு தெரியாது, யாரு கூட்டிட்டு போனான்னு தெரியாது, எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியாது, என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது. வெறும் வெள்ளை பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். 2000 ரூபாயை கொண்டு தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. எந்த இடத்துல இடம் வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? அதான் கையில பத்திரம் இருக்குல்ல, அதை வச்சு பிடிச்சிட மாட்டேன். அட கிறுக்கி, வெள்ளை பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தா அது செல்லாது. என்ன சொல்லுதீங்க? செல்லாதா? ஆமா, எவனாவது எழுதுவானா இந்த இடத்தை லட்சுமிக்கு விற்கிறேன்னு? அது எந்த இடம்னு எழுதல. என்ன சொல்லுதீங்க? அதெல்லாம் ஒண்ணும் எழுதலையா? அவன் தான் கூட்டிட்டு போய் காட்டினான்னா உடனே அந்த இடத்த நம்பி வாங்கிட்டு வந்துருவீங்களா? இப்படி 2000 ரூபாய் கொண்டு கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்கியே. என்னது, ஏமாந்துட்டனா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடி பேசுன. எல்லாம் உனக்கு தேவைதான். இந்த லட்சணத்துல தலைவர் பாட்டு வேற, கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்னு.